நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 63. சங்கீதம் 63. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்கள் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர் அட்டயத்தால் வீழ்வார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். சேர்ந்து வாசிப்போம். ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் நின்று கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை துதிக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஜீவனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாசித்த சங்கீதத்தை போல ஜீவனை பார்க்கில் உங்கள் கிருபை நல்லது கர்த்தாவே. உங்கள் கிருபை இல்லைன்னா எங்கள் ஜீவன் இல்லை கர்த்தாவே. அந்த ஜீவனை தந்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்களுக்கு சுவாசத்தை தந்திருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்கள் சுத்த கிருபை கர்த்தாவே. காலையில எழும்புகிறது உங்க கிருபை, நிமிஷந்தோறும் நாங்கள் இருப்பது உங்க கிருபை கர்த்தாவே. அந்த ஒரே ஜீவனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி 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 என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே சபையாக சேர்ந்து கர்த்தாவே உடைய நாமத்துக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாய் இந்த நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தாவே இந்த நாளில் உடைய ஆலயத்துக்குள்ள வந்து நிற்கிறோம். சங்கீதம் 5:7 வாசிக்கிறது போல நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் என்று சொன்னது போல கர்த்தாவே, உங்க மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார், அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் ஒவ்வொரு மனுபுத்திரனையும் பார்க்கிறது, அவருடைய இமைகள் ஒவ்வொருவரையும் சோதித்து அறிகிறது என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் இந்த ஆலயத்தில் இருந்தாலும் உடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருந்தாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனே, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே உம்மை ஆராதிக்க ஆண்டவரை வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீர் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய தேவனாகிய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி இருக்கிற ஆண்டவரே. எங்கள் சரீரங்கள் ஒவ்வொன்றையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் கண்களினாலே செய்த பாவம், வாயினால பேசின பாவம், எங்கள் சிந்தனைகளினாலே செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்கள் சரீரங்களை கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் பயத்தோடு உம்மை சேவிக்க உதவி செய்யுங்க, நடுக்கத்தோடு களி கூற உதவி செய்யுங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அந்த ஒரு நிமிடம் கூட நம்மள பட்டா நம்ம இல்லாமலே போயிடும். பிரியமான பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். மாம்சம் எல்லாம் புல், அதில் நம்ம மகிமையா இருப்பது அவருடைய கிருபை என்று சொல்லி கர்த்தாவே, இந்த நம் காற்று இதன் மேலே வீசின உடனே அது இல்லாமல் போயிட்டு அது இருந்த இடமும்
அதை காணாது என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் இருக்கிறோம் அப்பா. ஆனாலும் ஜீவனோடு இருப்பது உங்கள் கிருபை என்று சொல்லி கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே நீ தந்த கிருபைக்காக, ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற கர்த்தர், பரிசுத்தராயிருக்கிறது தேவன் ஆண்டவரே. நாங்கள் இந்த நாளிலே சபையாக ஒவ்வொருவரும் ஆண்டவரே கூடி ஆண்டவரை ஆராதித்து உம்மை பரிசுத்தப்படுத்த உதவி செய்யுங்க. நாங்கள் பாடும்போது என் ஆவுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களுடைய பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கர்த்தாவே எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஆண்டவரை இலக்கை நோக்கி தொடரும்படி கர்த்தாவே நாங்கள் மகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்ய ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியினால் இடைகட்டுவீராக தகப்பனே. ஒரு உற்சாகத்தின் ஆவியினாலே நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த நாளிலே துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவரே இந்த ஆலயத்தில் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் தகப்பனே. உம்முடைய ஆலயத்தின் மகிமையினாலே ஒவ்வொருவரும் நிரப்பட்டும் ஆண்டவரே. நாங்கள் வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி கர்த்தாவே நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவரே உம்முடைய மகிமையை கண்டவர்களாக கடந்து செல்ல உதவி செய்வீராக தகப்பனே. எப்பேற்பட்ட கண்ணீரோடு கவலைகளோடு பலவிதமான ஆண்டவரே வேண்டுதலோடு போராட்டங்களோடு கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறோம் தகப்பனே. நீங்கள் எங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவரே, எங்கள் முகத்தை பார்க்கிற தேவன் இல்லை ஆண்டவரே. எப்பேற்பட்ட கண்ணீரோடு வந்தாலும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த பாரங்களை எடுத்து போட்டு கர்த்தாவே இளைப்பாறுதலோடு கர்த்தாவே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆயக்காரனை போல தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தன் கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு இந்த பாவியா என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கர்த்தாவே எங்கள் மேலே கிருபையாய் இருக்க அந்த ஆயக்காரனை போல எங்களை தாழ்த்துகிறோம். நீ தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன் ஆண்டவரே. உங்க கிருபை நல்லது கர்த்தாவே. அந்த கிருபை இல்லைன்னா அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். யோபு சொன்னார், நான் நீதிமானா இருந்தாலும் அவரோடு வழக்காடாமல் என்னை நியாயாதிபதியின் இடத்துல இரக்கத்துக்காக கெஞ்சுவேன் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் இரக்கத்துக்காக கெஞ்சுகிறோம் தகப்பனே. நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒருவரும் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது கர்த்தாவே சமாதானம் இல்லாமல் போகக்கூடாது. நிறைவான சமாதானத்தோடு என்னென்ன வேண்டுதலோடு வந்தாலும் உங்க சமாதானத்தினால நிரப்பி அனுப்புவீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நடத்துகிற மகனை உடைய கரத்துக்குள்ளே மூடி மறைப்பீராக. பாடல் ஆராதனை ஆசீர்வதிங்க அப்பா. உம்மை துதித்து பாட ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினாலே அவரை மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே அவருக்கு பிரியம் என்று சொன்னது போல உடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்தவும் பாட்டினாலே துதிக்கவும் ஒவ்வொருவருக்கும் பலன் தாருங்க. உற்சாகம் உள்ள ஆவியினாலே எங்களை நிரப்புவீராக தகப்பனே. அப்படியே நடத்துங்க ஆண்டவரே. கூட என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி ஆராதனை நடத்துகிற மகனோடு சேர்ந்து நாங்கள் எல்லாரும் உடைய நாமத்தை உயர்த்த உதவி செய்யுங்க. செய்தியை சுமந்து வருகிற தேவ மனுஷன் நம்முடைய கரத்திலே தருகிறோம் தகப்பனே. பேசுகிறது நீரல், பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி ஆவியானவரே எங்களுக்கு வேண்டிய மன்னாவை பரலோகத்திலிருந்து நீர் அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றியும் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் கேட்டுவிட்டு வெளியில போகும்போது வேற ஒரு பாதையாய் போகாதபடி கர்த்தாவே அதன்படி செய்ய ஒவ்வொருவருக்கும் அந்த ஜாக்கிரதை உள்ள இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உடைய பாதத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக தகப்பனே. இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம். தூரதேசத்தில் இருக்கிற பாஸ்டருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த தேசத்திலிருந்து கடந்து சென்றாரோ ஆவியானவரே அறிவீர். நீர் அவரோடு கூட இருந்து அவருடைய ஒவ்வொரு பிரயாணங்களிலும் போக்கிலும் வரவிலும் கூடவே இருந்து கர்த்தாவே ஏற்ற நேரத்திலே சுகத்தோடு மீண்டும் இந்த தேசத்திலே கொண்டு வந்து நீர் சேர்க்க போற கிருபைக்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டது கொஞ்சம், கேட்காதது ஏராளம் உண்டு கர்த்தாவே. நீர் எல்லாவற்றையும் அறிகிற தேவனா இருந்து நாங்கள் எங்களுக்காக ஆவியானவர் தாமே பிதாவிடத்திலே பரிந்து பேசுவீராக தகப்பனே.
சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நிச்சயமாகவே இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்மோடு என்ன பண்ண போகிறாரு, இடைப்பட போகிறாரு. எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ப்ரேயர் பண்ணாங்களே ஆண்டி, பண்ண ப்ரேயர்லேயே என்னுடைய வர்ஷிப் வசனங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நிஜமாகவே முடிஞ்சிச்சு. நான் எடுத்திருந்த வசனங்களே இதுதான்: என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. அப்புறம் என்னுடைய உதடுகள் உம்மை துதிக்கட்டும் என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்கிறேன். அது மட்டும்தான் ஆண்டி சொல்ல. என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. அந்த வசனம் தான் படித்தாங்க. ஆமென். கர்த்தர் தொடக்கத்திலிருந்து நம்மளோடு இடைப்படுறாருன்றதுக்கு இது ஒரு சாட்சி. அது மட்டும் இல்லை, அதோடு கூட நான் எடுத்தது, இயேசு நீங்கள் இருக்கையில் நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே அப்படின்ற பாட்டு தான் நான் எடுத்தேன். அப்போ யோசித்து பார்த்த உடனே கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினவர் விசுவாசத்துக்கு தான் எல்லாமே யோபுவை சொல்லுவாங்க. உடனே எனக்கு தோணுதே யோபு தான். ஆண்டி ப்ரேயரில் கூட சொன்னாங்க யோபுவை பற்றி. ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் இடைப்படுறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஆமென். நான் யோசித்தேன், அதாவது வசனத்தில் நான் யோபுவை தான் எடுத்து வச்சுருந்தேன். என்னுடைய வர்ஷிப் ரெஃபரன்ஸுக்காக நான் யோபுவை தான் எடுத்து வச்சுருந்தேன்னா, இயேசு நீங்கள் இருக்கல நான் சோர்ந்து போகவே மாட்டாண்டவரே, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுவீங்க. ஏன்னா நீங்கள் என்னுடைய சமாதானத்தின் தேவன், நீர் எங்களுடைய அதிசயத்தின் தேவன், நீர் எங்கள் அழகின் தேவன், நீர் எங்கள் எல்லாவற்றிற்கும் தேவனாக இருக்கிறார், நீர் எங்கள் இருதயத்தின் தேவன், எங்களுடைய ரட்சிப்பின் தேவன் சொல்லி இந்த பாட்டு மொத்தமாக அப்படி இருக்குது. இது எல்லாமே பொருந்துறது யாருக்குன்னா யோபு. ஆமென். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே நீங்கள் வசனங்கள் அப்படியே வாசிக்க கேட்பீங்கன்னா, 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்பீங்கன்னா, திடீர்னு ஒரு வேலையாட்கள் வராரு. வந்த உடனே உங்களுடைய எருதுகள் எல்லாம் மறிச்சு போச்சு. இன்னொரு ஆள் வராரு, உங்களுடைய மந்தையெல்லாம் அழிஞ்சு போச்சு. இன்னொரு ஆள் வராரு, உன் பிள்ளைகள் எல்லாம் மறிச்சு போயிட்டாங்க. இன்னொரு ஆள் வராரு, உன் வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவர் அப்படியே அடுத்தடுத்து அப்படியே போறாரு. அவர் அந்த வசனத்தில் சொல்றாரு, என்னுடைய பிறப்பை, அவருடைய பிறப்பை கூட அவர் அந்த நாளை கூட அவர் சபிக்கிறாரு. ஆனால் அடுத்தடுத்த வசனங்களை 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா, யோபு உங்களுக்கு பிரதி உத்தரமாக, அவருடைய மனைவிக்கு பிரதி உத்தரமாக, தன்னுடைய சிநேகிதன் அவருக்கு பிரதி உத்தரமாக, இப்படி கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் பிரதி உத்தரமாக அவர் பதில் சொல்லி கொண்டே இருந்தாராம். என்ன சொல்லிட்டே இருந்தாரு. நான் அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்றது 9ஆம் அதிகாரத்தில், கரெக்டாக 9ஆம் அதிகாரத்தில், அதற்கு பிரதி உத்தரமாக, ஆம் காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன், தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி? அவனோட வழக்காட சித்தமாக இருந்தால் 1000ல் ஒருத்தன் கூட நிற்கவே மாட்டானா. அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர்களையும் பலத்தில் பராக்கிரமசாலிகளையும், இருதயத்தில் நீங்கள் பெரிய ஞானி நினச்சிங்கன்னா அந்த ஞானிகளையும், சயின்டிஸ்ட் நினச்சா சயின்டிஸ்டையும், நீங்கள் இவரை ஸ்ட்ரென்த் அண்ட் மேன், நீங்கள் பெரிய ஸ்ட்ராங் மேன் நினச்சிங்கன்னா அந்த ஸ்ட்ராங் மேனையும் யாருமே அவருடைய முன்னாடி நிற்கவே முடியாதான். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நாம் இந்த நேரத்தில் ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஆமென். நம்ம அப்படி உற்சாகத்தோட ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அப்படிதான் நம்ம ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, ஆண்டவரே நான் என்னுடைய எல்லா அடிகளிலையும் அடுத்து 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 எனக்கு எந்த காரியம் சோர்வு வந்தாலும் நான் என்ன பண்ண போறேன்னா, யோபு போல பலன் கொண்டு அதற்கு பிரதியுத்தரமாக, அதற்கு பதில் சொல்லுகிறவனாக, அதை எடுத்துக்கொண்டு முன்னோக்கி செல்லுகிறவனாக என்னை நீங்க நடத்த போறீங்க ஆண்டவரே. அப்படி சொல்லி நாம ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா.
ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். Thank you Jesus. சமாதானக்காரரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரன் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க அவரை பார்த்து மாத்திரம் சொல்லுங்க, யாரையும் பார்க்க வேண்டாம். ஆண்டவரே உம்மை நோக்கி மாத்திரம் போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. என்னுடைய பிரச்சனைகளை எல்லாமே பார்த்து கொள்வீங்க. என்னுடைய சோர்வுகளை எல்லாமே பார்த்து கொள்வீங்க. என்னுடைய வேதனையை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனக்கு தேவையான அதிசயத்தை நீங்க செய்வீங்க ஆண்டவரே. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்க உற்சாகத்தோடு, ஆமென் ஹல்லேலூயா, உற்சாகத்தோடு நீங்க விசுவாசிக்கிறவர்களாய் உணர்ந்தவர்களாய் நிச்சயமாவே நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. நம்புறவங்க மாத்திரம் சொல்லலாம். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. என் தாய் இருக்கிற இடத்துல இருந்து நீங்க என்ன பார்த்துக்குவீங்க ஆண்டவரே. என் தகப்பன் இருக்கிற இடத்துல இருந்து நீங்க பார்த்துக்குவீங்க ஆண்டவரே. அவங்க தூர தேசத்துல இருக்கலாம், இல்ல மரிச்சு போயிருக்கலாம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனது அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஏன்னா நான் வேற எதையும் நினைக்கவே இல்லை ஆண்டவரே. நான் வேற எதையும் நான் ஆசையா விரும்பல ஆண்டவரே. உங்களை மாத்திரமே விரும்புறேன். எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, சத்தமா ஆமென்.
நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க ஆண்டவரே. என் சமாதானம் நீங்க ஆண்டவரே, என் சந்தோஷம் நீங்க ஆண்டவரே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீங்க ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாவற்றையும் அளிக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேல ரட்சிப்பை அருளுகிற தேவன் நம்முடைய தேவன். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். நமக்கு எப்படிப்பட்ட ஆண்டவரே? என்னை எல்லாவற்றிலும் காத்துக் கொள்கிற என்னுடைய ஆண்டவரை நான் ஆதாயமாகவும் அடைக்கலமாகவும் ஆக்கிக் கொண்டேன். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. கைகளை உயர்த்தி நேரிடாது மகனே. உங்களுடைய வாதை உங்களுடைய கூடாரத்தை அணுக கூடாதுன்னா நீங்க கர்த்தரை நோக்கி தைரியமா சொல்லுங்க. அது மகனே விசுவாசத்தோடு பொல்லாப்பு நேரிடாது மகனே. லலலா 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 ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நம்மேல் பொழிந்த நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறதுனால நமக்கு எப்படிப்பட்ட வாதையும் அணுகவே அணுகாது. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஏன் தெரியுமா? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்பட்டதுனாலதான் பிரியமானவனே, பிரியமானவனே, என்னுடைய ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. கலக்கம் வந்தா சோர்ந்து போகாதே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி
வெற்றி பெறு, நீ எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து செழித்து இருக்கணுமா? ஏன் தெரியுமா? ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாரு. ஆவி தரும் பட்டயம் உங்களோடு இருக்கிறது. ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம் இருக்கிறது. நமக்காக ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டிருக்கிற இயேசு நம்மோடு இருக்கிறாரு. இது எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால தான் நீ வாழ்ந்து சுகித்திரு மகனே. உன்னுடைய பிரச்சனைகளை, உன்னுடைய எல்லா காரியங்களையும் எதையும் நீ முன்ன வைக்கவே வைக்காத. ஆமென். நீங்க கரங்களை உயர்த்தி நல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. நான் உண்மையா சொல்றேன், எதற்கு ஆண்டவரே, எதற்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் இந்த தொடர்ச்சியான பாடல் பாடுறது கூட எதுக்குன்னா, இயேசு நீங்க இருக்கல, நான் சோர்ந்து போகவே போறதில்ல. ஆண்டவரே, இயேசு நீங்க இருக்கல, என்னுடைய வாதையை ஆண்டவரே, என்னுடைய கூடாரத்தை அணுகவே அணுகாத ஆண்டவரே. நீங்க ஒருவேளை இங்க நின்றுக்கலாம், எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரே நீங்க என்னோடு இருக்கும்போது அது என் கிட்ட நான் அணுக விட போகிறதே இல்லை ஆண்டவரே, அணுக விட போறதே இல்லை ஆண்டவரே. இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா, பிரியமானவனே, பிரியமானவளே, என்னுடைய ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சுகித்து வாழு, செழித்து வாழு. ஆமென், ஆமென். விசுவாசிக்கிற எல்லாரும் சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஏன்னா எனக்காக ஆவி தரும் பட்டயத்தை அவர் எடுத்து என் கையில பைபிளா கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அவருடைய ஆவியும் வசனமும் நம்மோடு கூடவே நம்மளை தேய்ச்சி நடத்துதான். ஆமென். ஆவி உண்டு, வசனம் உண்டு. இதை ரெண்டத்தையும் நீங்க பற்றி கொண்டீங்கன்னா உங்களுக்கு என்ன? அன்றாட வெற்றி உண்டு. ஆவியும் வசனத்தையும் நீங்க பெற்று கொண்டீங்கன்னா உங்களுக்கு அன்றாட வெற்றி உண்டா. யோபு இப்படிதான் அந்த வசனத்துல அப்படியே நீங்க அப்படியே படிக்க பாத்தீங்க, நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே தெரியும். யோபு இல்ல, எல்லாம் அழிஞ்சு போச்சு ஆண்டவரே, என்னுடைய பிறந்த நாள் எல்லாம் வச்சு நான் சபிக்கிறேன், இப்படிப்பட்ட ஆண்மகன் பிறந்த நாளையே நான் சபிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வேதனைகளை நிமித்தமா ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட வேதனையா, எனக்கு இப்படிப்பட்ட தாட்சியா. இந்த ஆராதனை நேரத்துல நான் சொல்ல போறேன், ஆண்டவரே நீரே என்னுடைய தஞ்சமா இருக்கிறீர் ஆண்டவரே, நீரே என்னுடைய கோட்டையா இருக்கிறீர் ஆண்டவரே, நீரே என்னுடைய கண்மலையா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை அண்டிக் கொள்ளும் போது எனக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் அகன்று போகுது ஆண்டவரே. யோபு அப்படிப்பட்ட காரியத்தை தான் செஞ்சாரு. 7 நாள் அவர் துக்கம் அனுசரிக்கிற வரைக்கும் அனுசரிச்சுட்டு அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து அந்த 7 நாளுக்கு அப்புறம் தான் அவரை பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த 7 நாளுக்கு அப்புறம் அவர் எல்லா துக்கத்தையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் கூட, ஆனா நான் அந்த இடத்துல பாக்குறேன், அவர் விசுவாசத்தோடு மாத்திரம் இல்ல, அவர் சோர்ந்து கூட போகல. நீங்க வியாதி வந்தா சோர்ந்து போயிடுவீங்கல்ல, நீங்க அப்படியே டயர்ட் ஆயிடுவீங்கல்ல, அப்ப எனக்கு டயர்டா இருக்குது, ஐ வாண்ட் லீவ், எல்லாமே நம்ம கேட்போம்ல. ஆனா சோர்ந்து போகாமல் ஆண்டவரே, என்னை சோர்ந்து போகாமல் என்னை பலப்படுத்தி நடத்துறீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, நான் பாவியா இருந்தும் கூட ஆண்டவரே என்னை நீங்க பலப்படுத்தி நடத்துறீங்களே. ஆமென். பிரியமானவனே, உன்னுடைய ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சுகித்தி வாழுன்னு யோபுக்கு கடைசியா என்னாச்சு நீங்க பாத்தீங்களா? எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திருப்பி கொடுத்த தேவன். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென். என் வாழ்க்கையில இந்த நாள்ல நான் அவரோட ஒப்பு கொடுத்து ஆராதிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கொடுக்கிறார். எனக்கு தெரியும் ஏன் இந்த காரியத்தை. ஒரு யோபு கேட்கிறாரு, அவர் சொல்றாரு, நான் எதுக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட சோகத்துல தள்ளப்படுறேன்னு. ஆனா நீங்க வசனம் முதல்ல வாசித்தீங்கன்னா தெரியும், பிசாசானவன் சோதிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அவன் அனுப்புறாரு. ஆனா யோபுக்கு தெரியாது அது. யோபுல வருத்தப்பட்டு கேட்கிறான், ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட சோதனையும் வேதனையும் வருத்தமும் எதுக்கு ஆண்டவரே? நீங்க ஒருவேளை கேட்டு பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை, எதுக்கு ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட வலி, நாளுக்கு நாள் நான் வலி அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, நாளுக்கு நாள் ஆண்டவரே எனக்கு இது நடக்குமா நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனே, நாளுக்கு நாள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மாறுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனே. ஆமென். எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நாம் என்ன பண்ண போறோம்? எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். ஏன்னா நீரே என் தஞ்சம், நீரே என்னுடைய கோட்டை, நீரே என்னுடைய கண்மலை. ஹல்லேலூயா. ஆமென்.
எல்லாரும் தயவு செய்து நான் சொல்றேன், எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை மாத்திரம் நோக்கி இந்த கொஞ்ச நேரத்தை கர்த்தருக்காக நீங்க ஒப்பு கொடுக்கணும். நான் தயவாய் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, நாங்க எதையும் நோக்கி பார்க்கல ஆண்டவரே. நாங்க எங்களுடைய கண்களை மூடி எங்களுடைய கரங்களை உயர்த்தி உம்மை ஸ்தோத்திரத்தில் செலுத்தி ஆண்டவரை உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிசயத்தை செய்றீங்களா, எங்களுடைய வாழ்க்கையில நீங்க சமாதானத்தை தரீங்களா, இது எல்லாத்தையும் உங்க கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. Thank you Jesus. Amen. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் நேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் நேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய பெருமையான இந்த கரத்தை மாத்திரம் உயர்த்தி ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஆண்டவரே எங்களுடைய இந்த ஆண்டவரே மரித்து போகிற ஆண்டவரே மறைந்து போகிற இந்த சரீரத்தை ஆண்டவரே நாங்கள் மறைத்து கொண்டு ஆண்டவரே உமக்கு முன்பாக வெறுமையாக ஆண்டவரே எங்களுடைய கைகளை உயர்த்தி நிற்கிறோம் ஆண்டவரே. ஆமென். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். வேற எதுவும் நான் பார்க்க போறதில்ல ஆண்டவரே. நான் உம்மை மாத்திரமே தேட போகிறேன் ஆண்டவரே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே. என்னுடைய எல்லாவற்றிலும் ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்விலும் என்னுடைய தாழ்விலும் ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய இருக்கையிலும் ஆண்டவரே என்னுடைய எல்லாவற்றிலும் என்னுடைய ஒரே ஒரு தேவனாகிய பெரிய தேவனை மாத்திரமே ஆண்டவரே நான் துதித்து தொழுவேன் ஆண்டவரே. யோபுக்கு வந்த உபத்திரவத்தை போல என் வாழ்க்கையில வரல ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே எனக்கு இருக்கிற சிறிய உபத்திரத்துல ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே எல்லாவற்றையும் நீக்கி என்னிடத்திலிருந்து விலக்கி ஆண்டவரே உம்மை மாத்திரமே உயர்த்துவேன்.
தேவன் இயேசுவே மீட்பர் இயேசுவே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரப்பொருளே. ஆண்டவரே பரிசுத்தமே பரவசமே என்னுடைய பரிசுத்த தேவனே ஆண்டவரே நான் உம்மை நோக்கி ஆண்டவரே என்னுடைய கண்களில் ஆண்டவரே உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க ஆண்டவரே நீங்க என்னோடு வாங்க ஆண்டவரே உம்மை கண்டடைகிற கிருபை நீங்க எனக்கு தாங்க ஆண்டவரே. கண்டடைந்தேன் பாடின பாடல்கள் நீங்களித்தீர் பாடின பாடல்கள் நீங்களித்தீர் உம்பாதம் பணிந்தேன் எல்லாரும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகிறே நிரப்பி. ஆண்டவரே ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளையும் காண்கிறது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. நான் மறிச்சு போயிருக்கலாம் ஆண்டவரே என்னை நிலை நிறுத்தி ஆண்டவரே என்னுடைய இந்த நாளை நீர் காண செய்தது உம்முடைய கிருபைன்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை அன்றி யாரை பாடுவேன் வேற யார் ஆண்டவரே நான் பாட முடியும் வேற யார் ஆண்டவரே நான் துதிக்க முடியும். பொங்குவே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் உம் தடியும் உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தேன் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே பாதம் பணிகிறேன் ஆண்டவரே உம்முடைய பாத
ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தை பணிந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். ஆண்டவரே, நெருக்கத்தில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் பதில் செய்த தேவன் ஆண்டவரே. நீர் பதில் செய்து கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே. நான் அலைஞ்சு போகும்போதெல்லாம் ஆண்டவரே என் வேலை வேணும், எனக்கு தேவை இருக்குது, எனக்கு எதெல்லாம் வேணும், நான் அலைஞ்செல்லாம் போகும்போதெல்லாம் ஆண்டவரே என்னை தீவிரமாய் வந்து சேர்த்து கொண்ட தேவனே, என்னை தீவிரமாய் ஆண்டவரே உயர்த்தின தேவனே, என்னை தீவிரமாய் நடப்பித்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைகளை தட்டி ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். என் நெருக்கத்துல எல்லாம், என் நெருக்கத்துல எல்லாம், என் வருத்தத்துல எல்லாம், என் வேதனையில எல்லாம் ஒருத்தர் கூட நீங்க சொல்ல முடியாது நான் நெருக்கத்துல இல்லவே இல்லை, நான் ஜாலியா இருக்கிறேன்னு சொல்லவே முடியாது. நீங்க எல்லாருமே, நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு சாட்சி, ஆண்டவருக்கு சாட்சி. ஆண்டவரே, நான் நெருக்கத்துல உடைஞ்சு போகும்போது ஆண்டவரே, என்னை வீண் வார்த்தைகளால் பேசும்பொழுது ஆண்டவரே, நான் ஏன் இதை சொன்னேன்னா, நான் பதறி என்னுடைய மனைவியை ஒரு வார்த்தை பேசினேன். அப்போ ஆண்டவரே நான் மாறி பேசும்போதும் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை அசிங்கமாய் பேசும்போதும் ஆண்டவரே, என்னை ஆண்டவரே அலைக்கழிக்கும் போதும் ஆண்டவரே, இன்னைக்கு வாப்பா வேலை தரேன், நாளைக்கு வாப்பா தரேன் ஆண்டவரே, என்னை ஆண்டவரே ஏளனமாய் என்னுடைய சுற்றத்தார் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஆண்டவரே நான் தள்ளப்பட்டு தனிமையில் போகும்போது ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு வியாதிகள் என்னை நெருங்கி கொண்ட போது ஆண்டவரே, வேதனை என்னை சூழ்ந்து கொண்ட பொழுது ஆண்டவரே, பண கஷ்டத்தினால் நான் அவதிப்பட்ட பொழுது ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பார்த்த தேவன் நீங்க ஒருத்தர் மாத்திரம் தான் ஆண்டவரே. நான் தனிமையில அழுத பொழுது ஆண்டவரே, நான் தனிமையில அழுது ஆண்டவரை ஜெபித்த பொழுது ஆண்டவரே, என்னை தீவிரமாய் தூக்கின தேவன் நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே. ஆமென், ஆமென். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய காரியங்கள் நடக்கல, நீங்க இங்க எத்தனையோ பேர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். இல்ல, ஏற்ற நேரத்திலே நடப்பிக்கிற தேவன், ஏற்ற நேரத்திலே காரியங்களை செய்கிற தேவன். அவர்ல ஒரு வழியை நீங்க போயிட்டு இருப்பீங்க, யூ ஆர் கோயிங் லெஃப்ட் வே, அவர் ஒரு நாள் கரெக்டா உன்னை பிடிச்சி ரைட் வேல இழுப்பார். ஆமென். கரெக்டா உன்னை பிடிச்சி ரைட் வேல இழுப்பார். அந்த நாள் நீங்க சொல்லுவீங்க, ஓ இதற்காக தான் ஆண்டவர் என்னை நடத்தினாரா, இதற்காக தான் என்னை நடத்தினாரா, இதற்காக தான் என்னை நடத்தி கொண்டு போனாரா, இதற்காக தான் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுத்தாரா, நான் சாட்சியா நிக்கிறதுக்கு தான் என்ன ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தாரா, ஆண்டவரே என்னை நீங்க சாட்சியா நிறுத்தி ஆண்டவரே என்னை உமக்கு சாட்சி உள்ளவர்களாகவே வாழ வைக்கிறதுக்கு தான் ஆண்டவரே என்ன நீங்க இப்படி நடத்துனீங்களா. யோபுக்கு கொடுத்தது போல இரட்டத்தினையான ஆசீர்வாதம், யோபுக்கு கொடுத்தது போல இரட்டத்தினையான ஆசீர்வாதம். நம்முடைய தேவனுக்கு பிடிக்காத காரியம் ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுமா, அவர் விசுவாசிக்கிறது போல விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்கலன்னு சொன்னா, ஒருவேளை இந்த நேரத்துல நீங்க நம்பல, நீங்க ஆண்டவரை நோக்கி சொல்லல, நான் மனுஷிகமா தான் நின்று இருந்தேன்னு சொன்னா அவர் செய்ய மாட்டார். அவர் வெறுமையாய் செய்யக்கூடிய தேவன் அல்ல, அவர் உங்களை ஆவியிலே நிரப்பக்கூடிய தேவன், அவர் உங்களை அன்பிலே நிரப்பக்கூடிய தேவன். ஆமென், ஆமென், ஆமென். என்னுடைய நெருக்கத்தில் நான் ஒரே வார்த்தை மட்டும் சொல்லிட்டு கடந்து போகணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ரட்சிப்பை தருகிற தேவன். இருளிலே நடக்கிறவர்களுக்கு முதல் பாடல வரும், வெளிச்சத்தை நீக்கி ரட்சிப்பு தருகிற தேவன். ஆமென். எங்களுக்கு ரட்சிப்பு தருகிற தேவன். யோபுக்கு கொடுத்த ரட்சிப்பை போல ஆண்டவரே, வேறு தேவர்கள் யாருமே கொடுக்க முடியாத ஒரே காரியம் எது தெரியுமா,
பணத்தை கொடுத்துடலாம், பொருளை கொடுத்துடலாம், எல்லாவற்றையும் கொடுத்துடலாம். ஆனால் ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஒரே தேவன் நம்முடைய தேவன். ஆமென், 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 ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், 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 ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. இந்த நாளிலும் கூட இந்த சத்திய வேத அப்போஸ்தல திருச்சபைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், அன்போடு கூட வரவேற்கிறேன். ஒருவேளை இந்த சபைக்கு வந்திருப்பது முதல் முறைன்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் நீங்கள் தயவு கூர்ந்து எழுந்து நிற்கும்படியாக நான் கேட்குறேன். யாராவது முதல் முறை இந்த சபைக்கு வந்திருந்தால் நீங்கள் தயவு கூர்ந்து நிற்கும்படியாக உங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும், உங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு சகோதரி வந்திருக்காங்க, ஒரு பிரதர் வந்திருக்காங்க. இவர்களை நம்ம கரங்களை தட்டி இவங்களை வெல்கம் பண்ணுவோம். 2 சகோதரிகள் வந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம், அன்போடு கூட வரவேற்கிறோம். உங்கள் கையில் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை நீங்கள் எங்களுக்கு ஃபில் பண்ணி எங்ககிட்ட கொடுத்துட்டு போங்க. உங்களை குறித்ததான டீட்டெயில்ஸ் எங்களுக்கு எழுதி கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருந்தாலும் எங்களுக்கு அதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. புதிதாக வந்திருக்கிற இவர்களை நாம் ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பிரதர் ஜான்டி அவர்கள் அந்த ஜெபத்தை எடுப்பாங்க. அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, அப்பா அம்மாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலைவேலிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். அப்படி கிருபைக்கும் இரக்கத்துக்கும் நன்றி செலுத்துகிறப்பா. விசேஷித்தமாக இதோ புதுசாக வந்திருக்கிற சகோதரர்களுக்கு பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே, அநேக சபைகள் இருக்கும் இடங்களிலும் கர்த்தர் நீங்கள் இந்த சபைக்கு கொண்டு வந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இங்கே அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. அது அவங்க வாழ்க்கையில் அந்த நோக்கங்கள்லாம் நடைபெற கர்த்தர் கிருபை செய்யுமா ஜெபிக்கிறேன். சபை மூலமாகவும் சரி, இந்த தேசத்தின் மூலமாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலகத்தின் பூர்வமாக கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் அவங்க வாழ்க்கையில் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்கள் சித்தத்தின்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீட்பர் ரட்சகமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ. நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். பிரைஸ் காட். இந்த வாரத்தில் நம்ம சபையில் பர்த்டே, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது பேர்களை வாசித்து விட்டு பின்பாக அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்த நாளில் 22 நவம்பர் மாஸ்டர் ஆலன் வினோத் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாளில் மாஸ்டர் ஜோஹான் சாப்பின் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. மாஸ்டர் நத்தானியல் ரிச்சர்ட், சிஸ்டர் லீமாவோடைய அவங்களுடைய சன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. சிஸ்டர் ஸ்வீட்டி அவங்க கூட இந்த நாளில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 23 நவம்பர் மிஸ் ஸ்னேகா லக்ஷ்மணன் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 24 நவம்பர் சிஸ்டர் ஃப்ளோரா மரியசௌரி, பிரதர் மரியசௌரி அவங்களுடைய துணைவியார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 24 நவம்பர் சிவகாமி அம்மா அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. சிஸ்டர் பிரியா டேவிட் அவங்களுடைய தாயார். 27 நவம்பர் சிஸ்டர் மதுமிதா சந்திரசேகர், சிஸ்டர் வதனா அவங்களுடைய சகோதரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. வெட்டிங் ஆனிவர்சரி பிரதர் ஜான்டி அண்ட் சிஸ்டர் லீசா அவங்க வெட்டிங் ஆனிவர்சரி. 25 நவம்பர் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒருவேளை நான் பேர்களை வாசித்தவர்கள் இங்கே இருந்தால் நீங்கள் தவை கூர்ந்து எழுந்து நிற்கும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கிறேன். ஒருவேளை நாங்கள் பேர்களை விட்டுருந்தால் எங்களை நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க. நீங்கள் அவர்களை நினைத்து இந்த ஆசீர்வாதம் நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் ஆசீர்வாதம் அவர்களுக்கும் கடந்து போகும்படியாய் நம்ம எல்லா சபையாய் ஒருமித்து நம்ம இவர்களை ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம அதில் இருக்கிற பிரதர் விக்டர் தாமஸ் அவர்கள் அந்த ஜெபத்தை எடுப்பாங்க. ஜெபிப்போம். மகா கிருபையும் இருக்கும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோதாப்பனே, இந்த நல்ல மாலை விலைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஒரு விசை சபையார் அனைவரையும் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நீருக்கு ஒரு குடும்பமாய் கூட்டி சேர்த்த கிருபைக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. நாங்கள் ஒருமனப்பட்ட இயேசு சுவாமி,
பிறந்தநாள் மற்றும் திருநாள் காலம் ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நாங்கள் உங்கள் கரத்தில் இந்த வேலையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எஸ்ஸப்பா, நீர் ஆண்டவரை இம்மட்டுமாய் அவர்களை காத்து வழி நடத்தி வந்த எல்லா கிருபைக்காக உங்களுக்கு நன்றியோடு ஏறெடுக்கிறோம். எஸ்ஸப்பா, இந்த புதிய ஆண்டிலையும் ஆண்டவரே அவர்களப்பா ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க நாங்கள் சபையாய் நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டிலப்பா உம்முடைய வார்த்தையின்படியப்பா நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே இவர்களோட வலது கரத்தை பிடித்து தினமும் நீ நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்ன தடைகள் இருந்தாலும் ஆண்டவரே எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைத்தெறிங்க. எஸ்ஸப்பா, நீரே ஆண்டவரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இவர்கள் எல்லாத்தையும் ஆண்டவரை ஆசீர்வாதமாய் நடத்தி இந்த ஆண்டை நீர் தாங்க. எஸ்ஸப்பா, நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தேவனே, ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த வாரத்தில் வெக்கேஷன் போகிறவங்க யாராவது இருந்தால் நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக கேட்குறேன். யாராவது வெக்கேஷன் போகிறவங்க இல்லை வெக்கேஷன்லேருந்து திரும்ப வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? பிரதர் வெக்கேஷன் போகிறீங்களா? ஓகே. பிரதருடைய ட்ராவலுக்காக பிரதர் சிஸ்டர் கூட போகிறாங்க. ஸோ இவர்களுடைய ட்ராவலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரதர் முத்து அவர்கள் அந்த ஜெபத்தை எடுப்பாங்க. நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இன்று நாளைக்காய் ஸ்தோத்திரம் தாப்பனேப்பா. உங்கள் பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருப்பதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இதோ வெக்கேஷன் போகிற ஒவ்வொரு சகோதர சகோதரி உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. எந்த நோக்கத்தோடு அவர்கள் இந்த தேசத்தை விட்டு கடந்து போகிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதா இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் உமது வலது கரத்தை பிடித்து நடத்துவேன் என்று சொன்ன அந்த வசனத்தின் பிரகாரமாய் அவர்களை உமது வலது கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் அவர்களோடு கூட இருந்து நீங்கள் வழி நடத்துங்க தகப்பனே. என்னெல்லாம் தேவைகளோடு அவர்கள் போகிறார்களோ எல்லா தேவைகளையும் நீங்கள் நேர்த்தியாய் செய்து கொடுக்க போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஊரில் இருக்கிற நாட்களில் உமது பாதுகாப்பின் கரக்கூடு இருக்கட்டும் தகப்பனே. அப்பா, அவர் குடும்பங்களை ஆசிர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. என் தேவன் இதை நன்மையாய் செய்தார் என்று அவர் மீண்டுமாய் இந்த தேசத்துக்கு வந்து சாட்சி சொல்ல நீங்கள் உதவி செய்யுங்க. வெக்கேஷன்லேருந்து மீண்டுமாய் திரும்ப வந்த சகோதர சகோதரிக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்தித்ததுக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. போக்கையும் வரத்தையும் நீங்கள் ஆசிர்வதிங்க ஆண்டவரே. வெக்கேஷன் கடந்து போகிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் முத கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அந்த ஃப்ளைட்டில் முத கரை இருக்கட்டும், ஏர்போர்ட்டில் வந்து கரை இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்கள் நேர்த்தியாய் செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம். துதிக்கன மகிமையாவும் இது ஒருவருக்கே செலுத்துக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த வாரத்தில் நம்ம சபையில் நடக்கிற ஊழியங்களை குறித்ததான அனௌன்ஸ்மெண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நம்மளுடைய சபையில் ஒவ்வொரு வாரமும் நமக்கு காட்டேஜ் ப்ரேயர் நடக்குது, குடும்ப ஜெப கூடுகை. அது இந்த வாரத்தில் ஜூமில் வைத்து நடக்கும். டியூஸ்டேஸில் அது 8 to 9 13 PM அந்த கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். இது வாட்ஸ்அப்பில் இந்த ஜூமோடைய லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லோரும் பிரதர்ஸ், குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இதில் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளும்படியாய் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அடுத்ததாக ஒவ்வொரு வாரமும் நமக்கு சண்டே ஸ்கூல் நடக்கும். இந்த வாரத்தில் கூட நமக்கு ப்ராக்டிஸ் போயிட்டுருக்குது. ஸோ இந்த வாரத்தில் கூட அந்த ப்ராக்டிஸ் தொடர்ந்து அவங்க தேர்ஸ்டேஸில் 5 to 7 PM அந்த ப்ராக்டிஸ் நடக்குது. பாஸ்டர் வீட்டில் வைத்தும் இங்கே இருக்கிற அடுத்த பில்டிங்கில் இருக்கிற ஃபஸ்ட் ஃப்ளோரில் வைத்து அந்த ப்ராக்டிஸ் நடக்குது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் கூட நீங்கள் அனுப்பும்படியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். அடுத்த வாரம் இந்த மாதத்தின் கடைசி வாரமாக இருப்பதுனாலே நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். உபவாச ஜெப கூடுகை காலையில் 7 to 9 AM அந்த ஜெப கூடுகை நடக்கும். அடுத்த பில்டிங்கில் இருக்கிற ஃபஸ்ட் ஃப்ளோரில் வைத்து அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். நீங்கள் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் கூட நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக ஒவ்வொரு வாரமும் நமக்கு கேம்பில் ப்ரேயர் நடக்குது. சைனா கேம்ப் அப்புறம் முசஃபா பகுதிகளில் அந்த கேம்பில் இருக்கிற சகோதரர்கள் அங்கே அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. அது தேர்ஸ்டேயில் 8 to 9 PM, வியாழக்கிழமை 8 to 9 அந்த ஜெப கூடுகை நடக்கிறது. அப்புறம் ஆன்லைன் சர்வீஸ் நமக்கு யூகேலேருந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம யூகேவோட TBSA சபையோட நேரலை உங்களுக்கு அது யூடியூப்பில் லைவ் டெலிகாஸ்ட் சண்டே 6 to 8 PM அந்த லைவ் இருக்கும். நீங்கள் அதில் அந்த ஆராதனையில் கூட நீங்கள் பங்கெடுக்கும்படியாய் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அடுத்ததாக உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி இந்த அடுத்த மாதத்தில் நமக்கு இந்த கிறிஸ்மஸ் சீசன், இந்த டைமில் நம்ம இந்த வி கேர் வி ஷேர் இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகருக்கு நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற
ஆதரவற்றவர்கள், விதவைகள், ஊழியம் செய்கிறவர்கள், இவர்களுக்கு நம்ம ஃபண்ட்ஸ் அனுப்பிட்டுருக்குறோம். இந்த வாரத்தில் கூட நமக்கு அநேக ப்ராஜெக்ட்ஸு ஃபண்ட்ஸு ரிக்வெஸ்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க, கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதுக்காக நீங்கள் ஆயத்தப்படும்படியாய் நீங்கள் அதுக்காக உங்களுடைய நீங்கள் அந்த ஃபண்ட்ஸை நீங்கள் உங்களுடைய காரியங்களை நீங்கள் தாங்கும்படியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். அடுத்ததாக நம்ம கர்த்தருக்கென்று நம்ம காணிக்கை படைக்கிற நேரம். கொயர் டீம் ஒரு பாடல் பாடுவாங்க, நம்ம கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கலாம். படைத்த காணிக்கை ஆசீர்வதிக்கும்படியாய் சிஸ்டர் கெசியா அருண் அவங்க ஜெபிப்பாங்க. ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோத்திரம். பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கைவிடப்பட்டு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோத்திரம்.
ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இந்த வேளையிலே ஜெபிக்க கிருபை தந்த உமது தயவுக்காக சோஸ்திரம் கர்த்தாவே. அப்பா எங்களை ஒரே குடும்பமாய் ஜெபிக்க தகப்பனே, இந்த இடத்துல எங்களை வருகை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா இந்த காணிக்கை ஜெபத்திற்காக உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. கொடுத்த கரங்களையும் அப்பா கொடுக்க முடியாத கரங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த நாளில் தகப்பனே, இந்த கொடுத்த காணிக்கை தகப்பனே எங்களுடைய சபைக்காகவும் தகப்பனே, பல ஊழியங்களுக்காகவும் தகப்பனே தேவையாக இருக்க நீங்கள் உதவி செய்யும் அப்போ. உம்முடைய சமாதானத்தையும் கிருபையும் எங்களோடு கூட தாரும் தகப்பனே. மீதமான வேளையில் அப்பா செய்தி வேளையில் நீர் எங்களோடு கூட இரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன். 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 உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி இந்த வாரத்தில் பாஸ்டர் யுவராஜ் நம் மத்தியில் இல்லை. அவர் இந்திய தேசத்துக்கு கடந்து போயிருக்கிறார். சிஸ்டர் சந்திரவதனா அவங்களுடைய திருமணத்துக்காக அவர் போயிருக்கிறார். அடுத்த வாரத்தில் நம்ம மத்தியில் அவர் இருப்பார். அவருக்காக கூட நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். 5 நாளின் கர்த்தருடைய செய்தியை நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் கிறிஸ்டோபால் அவர்கள் நம்ம மத்தியில் ஷேர் பண்ணுவாங்க. அந்த செய்தியை பிரதர் பிரேம் அவர்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. செய்தி தெலுங்கில் இருக்கும், அவர் தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவார். பாஸ்டர் ப்ளீஸ் வெல்கம் யூ டு give us for the word of God. మరి ముందుగా దేవుని యొక్క పరిశుద్ధమైన నామానికి అనేకమైన వందనాలు, స్తుతులు, స్తోత్రములు చెల్లిస్తూ ఉన్నాను. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கும் இங்கே வந்திருக்க யாருக்கும் வாழ்த்துதலும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். మరి నాకు ఈ యొక్క అవకాశం ఇచ్చినటువంటి పాస్టర్ యువరాజ్ గారికి, అలాగే చర్చ్ కమిటీకి అందరికీ కూడా నా యొక్క వందనాలు తెలియజేస్తాను. இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பாஸ்டர் யுவராஜ் அவர்களுக்கும் சபை மூப்பர் யாவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். మరి ఈ దినముకి ఏర్పాటు చేయబడిన వాక్య భాగము ఫర్ టుడేస్ స్క్రిప్చర్ పోర్షన్ 2 Chronicles. இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 நாளாகமும் chapter 14 14வது அதிகாரம். we will read couple of verses. Okay, Pastor, from beginning. யாராவது நாம 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 1லிருந்து 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். ఆమేన్. ఆమేన్. మరి ఇక్కడ అబియా అనే రాజు మనకి కనిపిస్తూ ఉంటాడు. நீங்கள் இந்த வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால் அபியா என்கின்ற ராஜா உங்களுக்கு இந்த வசனத்திலே நாம் பார்ப்போம். మరి అతడు చనిపోయిన తర్వాత దావీదు పట్టణంలో అతన్ని పాతిపెట్టారు. తర్వాత అతని కుమారుడైనటువంటి ఆసా అతనికి బదులుగా రాజు అయ్యాడు. அதாவது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அபியா அவர் தாவீதினுடைய தேசத்தில் இருந்து அவருடைய காலத்திற்கு பிறகு ஆசா என்கின்ற தன்னுடைய குமாரன் அந்த தேசத்தை ஆட்சி செய்தார். సో అయితే ఆసా దినములలో 10 సంవత్సరాల నెమ్మది
ఉన్నట్లుగా మనం చూస్తాం. ஆமென். இந்த ஆசா நடத்தி கொண்ட இந்த அவருடைய ராஜ்ய காலங்களிலே 10 வருஷங்கள் సమాధానத்தோడే நடக்கிறது என்பதை நாம் இங்கே வாசிக்க கேட்போம். ఇప్పుడు రాజ్యాన్ని పరిపాలన చేసే ఏ రాజు అయినా కూడా ఏమని కోరుకుంటాడు? తన యొక్క రాజ్యము నెమ్మదిగా ఉండాలని కోరుకుంటాడు. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த தேசத்து ராஜாவாக இருந்தாலும் சரி, அதை ஜெயித்து கொண்டு அவர்கள் எப்படி அந்த தேசத்தை நடத்தணும்னு நினைப்பாங்க, அதை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நடத்தணும் அப்படின்ட்டு தான் எதிர்பார்ப்பார்கள். అవునా? యుద్ధాలు లేని రాజ్యము, గొడవలు లేని రాజ్యము కావాలని ఏ రాజు అయినా కూడా కోరుకుంటాడు. நீங்கள் இந்த யூதா தேசத்தை பார்த்தீர்கள் என்றால் அந்த ராஜ்யம் சமாதானத்தில் நடத்தப்பட்டது. అయితే అబియా యొక్క పరిపాలనలో చూస్తే కనుక ఇంత నెమ్మది అనేది లేదు. நீங்கள் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அபியா அவருடைய காலத்தில் இப்படிப்பட்ட நிம்மதி அந்த தேசத்திலே இல்லாதிருந்தது. ఎందుకంటే అబియా దేవునికి హృదయపూర్వకంగా లోబడలేదు. எதுக்கென்றால் அவர் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவராக இல்லை என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். చూడండి, దావీదును మనం జ్ఞాపకం చేసుకుంటే దావీదు దేవునికి హృదయపూర్వకంగా లోబడ్డాడు. நீங்கள் தாவீதை பார்த்தீர்கள் என்றால் தாவீது இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக காணப்பட்டார். సో దావీదు మరి తప్పు చేసిన తర్వాత దేవుని సేవకుడైనటువంటి ప్రవక్త నాతాను ప్రవక్త దావీదు దగ్గరకు వచ్చి నువ్వు చేసింది తప్పు అని అడిగినప్పుడు దావీదు ఏమన్నాడు? நீங்கள் பார்த்தீர்கள்னா தாவீது ஒரு தவறை செய்துவிட்டு அந்த தவறை சுட்டி காட்டின பின்பு தாவீது என்ன சொன்னார்? அதை நீங்கள் செஞ்சீங்கன்னு கர்த்தர் அவரோடு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்? எஸ், నేను చేసినది తప్పు అని ఒప్పుకున్నాడు. அவர் என்ன பண்ணாரு? ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நான் வேறொருவருடைய மனைவியை பார்த்தது தவறு என்பதை அவர் ஒற்றுக்கொண்டார். కదండి, అంటే తాను చేసింది తప్పు అని తెలిసి కూడా దావీదు లేదు నేను చేసింది తప్పు కాదు అని చెప్పి ప్రవక్త అయినటువంటి దేవుని యొక్క ప్రవక్తను నిలదీసి అడగలేదు, కానీ తన తప్పును ఒప్పుకున్నాడు. அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு முன்பாக அவர் செய்த பாவங்கள் உங்களுக்கு அறியும். அவர் செய்த பாவத்தை அவர் கேட்ட பொழுது ஒப்புக்கொள்ளாமல் இல்லை மறுக்காமல் இல்லை மறைக்காமல் அவர் என்ன பண்ணாராம்? கர்த்தருக்கு நேராக அதை ஒப்பு கொடுத்தார். ஆமாம் ஆண்டவரே, நான் அப்படி தான் நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன் என்பதை ஒப்புக்கொண்டார். చూడండి, ఇక్కడ అబియా దేవుని మాటకు లోబడకపోయినా కూడా దేవుడు యెరూషలేములో అతని రాజ్యాన్ని ఎంతో ప్రశాంతంగా వెలుగుతూ ఉండేలా చేశాడు. ఎప్పుడు நீங்கள் இங்கே பார்த்தீர்கள் என்றால் கூட இந்த அபியா அவருடைய காலங்களிலே எப்படி ராஜபாரம் நடந்தது என்பதை நாம் பார்ப்போம். చూడండి, అబియా కుమారుడైన ఆస తన తండ్రి స్థానంలో రాజు అయ్యాడు. అతని కాలంలో ఎన్ని సంవత్సరాలు నెమ్మది ఉన్నది? இப்பொழுது இந்த அபியாவினுடைய பிள்ளை ஆசா அவருடைய நாட்களிலே ராஜரிகம் நடக்கும்போது எத்தனை வருஷங்கள் சமாதானத்தில் நடந்தது என்பதை நம்ம இந்த வேதத்தில் பார்க்கிறோம். 10 years. అంటే ఇది చిన్న నెంబర్ కాదు, చాలా పెద్ద నెంబర్. இது ஒரு சிறிய நம்பர் இல்லை, இது ஒரு பெரிய நம்பர். 10 வருஷம் என்பது ఏ రాజుకి కూడా ఇటువంటి నెంబర్ లేదు. எந்த ராஜ்யத்திலும் இப்படி இத்தனை வருஷம் சமாதானத்தோடு సంతోషத்தోడే వాదాர்கள் என்பது இல்லை. కానీ ఆస దాన్ని పొందుకున్నాడు. ఎందుకు అని అంటే 2వ వచనంలో మనం చూస్తే ఆస తన దేవుడైన యెహోవా దృష్టికి అనుకూలముగాను యథార్థముగాను நடிச்சாடு. కాబట్టి நீங்கள் இங்கே பார்த்தீர்கள் என்றால் 2வது வசனத்திலே ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதையும் செய்தான். అంటే దేశంలో ఎటువంటి కలవరము లేదు, ఎటువంటి చింత లేదు, అంతా సమాధానముగా ఉందన్నమాట. அப்படி அவர் தேவனுக்கு முன்பாக நடந்ததுனால தேசத்தில் எப்படிப்பட்ட கலவரங்களோ எந்த பிரச்சனைகளோ வேதனைகளோ இல்லாமல் சமாதானத்தோடு தேவன் அதை நடத்தினார். ఇప్పుడు మన జీవితానికి వద్దాం. இப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் வருவோம். మన జీవితంలో నెమ్మది ఉందా? நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்கிறதா? సమాధానం ఉందా? சமாதானம் இருக்கிறதா? ఐ యామ్ ఆస్కింగ్ యూ, ஜஸ்ட் ஆன்சர். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் எல்லாருக்குமே சமாதானம் இருக்குதா? நீங்கள் சொல்ல முடியுமா? இந்த நாளில் உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் சமாதானமாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? వన్స్ మనం బయటికి వెళ్ళిపోయిన తర్వాత, చర్చి నుంచి బయటికి వెళ్ళిపోయిన తర్వాత అందరితో చక్కగా మనము మాట్లాడుకున్న తర్వాత అప్పుడు ఏం గుర్తురావు. ఇప్పుడు చర్చిలో ఉన్నంత వరకు ఏం గుర్తురావు, చర్చి బయటికి వెళ్ళిన తర్వాత ఏం గుర్తురావు. இல்லையா? நம்ம சர்ச்சில் உள்ள வரைக்கும் நம்முடைய பிரச்சனைகள் ஞாபகம் வராது. மேபி நம்ம இங்கே நடக்கிற காரியங்களையும் கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த சர்ச்சுக்கு வெளியில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும்.
உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வச்சும். అంటే ఈవెన్ 1 minute కూడా ఒక క్షణం కూడా మనము ఏదో ఒక దాని గురించి ఆలోచించకుండా ఉండం. ஒரு நிமிஷம் கூட நம்ம வந்து சமாதானத்தோடு இருக்கிறது இல்லை. அந்த அடுத்த நிமிஷமே நம்ம யோசிப்போம். நம்ம உண்மை தானே அது, எல்லாரோட வாழ்க்கையில் உண்மை இல்லை. நம்ம அடுத்த நிமிஷமே யோசிப்போம், நான் என்ன பண்ணணும், நான் எங்கே போகணும், நான் எதை செய்யணும் அப்படின்னு நாம் என்ன பண்ணுவோம், தொடர்ந்து யோசிக்கிறவர்களாகவே இருப்போம். అంటే మనము దేవునికి పూర్తిగా లోబడట్లేదు కాబట్టి ఈ అన్ని విషయాల గురించి మనం మాట్లాడతాం. நாம் எதுக்கு இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் தேவனுக்குள்ள முழுமையாக இல்லாதது நிமித்தமாக தான் நாம் இப்படி அரைக்குறையாக நம்முடைய விசுவாச குறைவினால் இப்படி இருக்கிறோம். ఆశకు కూడా ఈ 10 సంవత్సరాల్లో మొత్తం నెమ్మదే ఉంది అని మనం చెప్పలేం. இந்த ஆசா கூட இந்த 10 வருஷங்கள் முழுசாக நிம்மதியாக இருந்தாருன்னு சொல்லலை. మేబీ చిన్న చిన్న శ్రమలు వచ్చి ఉండొచ్చు, ஏதாவது ஒரு சிறிய சிறிய பிரச்சனைகள் வந்திருக்க, கண்டிப்பாக வந்திருக்கும். కానీ ఆశ తన దేవుడైన యెహోవా దృష్టికి అనుకూలముగా ఉన్నాడు. ஆனாலும் கூட ஆசா எப்படி இருந்தாரு, యథార్థముగా தேவனுடைய சந்நிதியில் ரொம்ப உண்மையாகவும் யதார்த்தத்தோடும் இருந்தார். కాబట్టి ఈరోజున మన జీవితంలో కూడా నెమ్మది సమాధానం ఉండాలి అని అంటే ఒకటే దానికి ఆప్షన్ ఏంటంటే దేవునికి మనం లోబడాలి. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சமாதானங்கள் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாகவே ஒரே காரியம் மாத்திரம்தான். நம்ம வர்ஷிப்பில் கூட அதுதான் பார்த்தோம்ல, ஆமென். ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன பண்ணோம், அவர் கூட இருக்கிறோம், அவரோடு கூட அனுகூலமாக இருக்கும்பொழுது நமக்கு இப்படிப்பட்ட சமாதானங்கள் கிடைக்கும். ఇప్పుడు ఒక చిన్న ప్రశ్న ఏంటంటే పాపం అంటే ఏంటి, పాపం అంటే ఏంటి, ఏం చేస్తే పాపం? இப்போது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா, பாவம் என்றால் என்ன, எது செய்தால் பாவம் చెప్పండి, நீங்கள் சொல்ல முடியுமா? எது செய்தால் நீங்கள் பாவம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் சொல்லலாம். దేవుని విశ్వాసం, దేవుని ఏంటి నమ్మకపోతే అది పాపం అంటాడు. అది పాపము. దేవుని మాట వినకపోవడమే పాపం, అదువే పాపం. ఓకే, ఆజ్ఞ అతిక్రమమే పాపము అని దేవుడు చెప్పాడు. వాట్ ఈస్ దిస్ ఆజ్ఞ? ఆజ్ఞ అంటే ఏంటి అంటే దేవుని యొక్క వాక్యం. ஆக்ஞ என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கலனாவே அதுவே பாவம் தானா? ఆమేన్. మనం ఏమనుకుంటామంటే పాపం అంటే ఏమనుకుంటాము అని అంటే స్టీలింగ్ ఈజ్ ఎ సిన్, అవునా? లేకపోతే కమిటింగ్ మర్డర్ ఈజ్ ఎ సిన్, కమిటింగ్ అడల్టరీ ఈజ్ ఎ సిన్. మనం వీటినే పాపముగా కన్సిడర్ చేస్తాం, కానీ ఈ దేవుని వాక్యాన్ని మనం అంతగా కన్సిడర్ చేయలేకపోతాం. ஆமேன். வாட்டிய சிஸ்டர் சொல்லிட்டாங்கல்ல, அடுத்த ஆப்ஷனுக்கே போல நீங்கள் மற்ற காரியங்களோ இல்லை நீங்கள் திருடுறதோ இல்லை நீங்கள் பொய் சொல்கிறதோ இல்லை வேறு ஏதோ நீங்கள் பாவம் செய்கிறது தான் பாவம் நாம் எல்லாருமே நினச்சிட்ருக்குறோம். ஆனால் அது மாத்திரம் பாவம் இல்லை, அதுவும் பாவம் தான், அது மாத்திரம் பாவம் இல்லை. முதலாவது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கலனாவே, அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கலனாவே அது பாவம். ஆமேன். ఓకే, కానీ ఆశ దేవుని మాటకు లోబడ్డాడు. ஆனால் இங்கே ஆசா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். ఆశ యొక్క రాజ్యములో 10 సంవత్సరాలు నెమ్మది ఉంది. ஆசாவுடைய நாட்களிலே 10 வருஷங்கள் நிம்மதியாக இருந்தது. నీవు దేవుని మాటకు లోబడితే నీ జీవితం అంతా నెమ్మది ఉంటుంది. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் அண்டி கொண்டீங்கன்னா, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீங்கன்னா, அவருக்கு 10 வருஷம் மாத்திரம்தான், ஆனால் உங்களுக்கு உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நிம்மதியும் சமாதானம் உங்களோடு இருக்கும். ఆమేన్, హల్లెలూయా, ఆమేన్. మనం అంటే శ్రమల్లో కూడా మనకు నెమ్మది ఉంటుంది. இந்த இப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையிலே நடக்கிற பிரச்சனைகளில் கூட நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது. ఎందుకు అనంటే మనం ఏమని విశ్వసిస్తాము అంటే, నాకు శ్రమ వచ్చినా దేవుడు నాకు తోడుగా ఉన్నాడు. எதுக்கு அப்படின்னா, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது எவ்ரிடே, ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்குது. நீங்கள் இப்போ நிம்மதியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்களே, எதுக்கு அப்படின்னா, நீங்கள் எப்படியோ ஒரு விதத்தில் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அது நிமித்தமாக தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட சமாதானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. ఆశ దేవుని మాటకు లోపడమే కాదు, దేవునికి ఏదైతే ఇష్టం లేదో, అయిష్టముగా ఉన్నదో వాటన్నిటినీ కూడా తన ఇంటిలో నుంచి, తన రాజ్యంలో నుంచి తీసివేశాడు. అదేంటంటే 3-4 వచనాల్లో మనం చూడొచ్చు. అన్య దేవతల బలిపీఠములను once anybody can read 3-4. ஆமென். அவர் வெறும் இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்தராகவும் இயேசு கிறிஸ்துவோடு கூட மாத்திரம் இருந்தவராக மாத்திரம் இல்லை, அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு
பிடிக்காத எல்லா காரியங்களையும் அவர்கிட்ட இருந்தும் அகற்றினார், அந்த தேசத்திலிருந்தும் அகற்றினார். நாம் வசனங்களை வாசிக்க தெரிந்து கொள்வோம். இந்த 14ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், அந்நிய தேவர்களின் பலிப்பீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்பை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனைகளின் படியையும் செய்யவும் యూదాவுக்கு அவர் కర్పితార్. ఓకే, అంటే దేవుని మాటకు మనం లోబడడం మాత్రమే కాదు, దేవునికి ఏదైతే ఇష్టం లేదో మన జీవితంలో వాటిని మన జీవితంలో నుంచి తొలగించాలి. அவர் வெறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறவர் மாத்திரம் இல்லை, தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் விலக்கி அவர் என்ன பண்ணாரோ நடந்தார். ఓకే, దేవుడు మనం అనుకోవచ్చు ఎందుకు దేవుడు నా జీవితం నుంచి తీసేశాడు అని చెప్పేసి, అది నీ జీవితంలో ఉండడం దేవునికి ఇష్టం లేదు కాబట్టి ఆయన తీసేశాడు. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் விலக்கப்பட்டதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு நாள் சமாதானம் குறைவாக இருந்தீங்கன்னு நினச்சிங்கன்னா அது அப்படி கிடையாது. அது தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம், அதை தேவனே அகற்றினார் என்பது தான் உண்மை. కాబట్టి దేవుడు దానికంటే నీకు మంచి ఆశీర్వాదాన్ని నీకు ఇంకా ఇస్తాడు. தேவன் ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறாருன்னு சொன்னால் அது வெறும் உங்களுக்கு வருத்தம் மாத்திரம் இல்லை, பின்னாளிலே அது உங்களுக்கு தெரியும், அது நிச்சயமாகவே ஒரு நன்மைக்கானதை தான் தேவன் இந்த நாளிலே செய்கிறார் என்பது. అయితే ఇక్కడ ప్రాముఖ్యంగా ఆస ఎవరి గురించి మాట్లాడుతున్నాడు అని అంటే యూదాను పరిపాలించేటటువంటి రాజు కాబట్టి యూదాకి ఒక పిలుపునిస్తున్నాడు, మీరు దేవుడైన యెహోవా యొక్క ధర్మశాస్త్రమును పాటించమని చెప్పేసి ఆ విధిని క్రియలను జరిగించమని చెప్పి పిలుపునిస్తున్నాడు. அதாவது அவர்களுடைய இந்த யூதா ஜனங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நியாய பிரமாணங்களின்படி அவர்களுடைய பிதாக்களுடைய தேவனுக்கு நியாய பிரமாணங்களின்படி நடக்கிறபடி அவர்களுடைய ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கற்பித்தார். ఓకే, మనం చేసే మనం చెప్పే మాటల కన్నా మన క్రియలు చాలా గట్టిగా మాట్లాడతాయి. அவர் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற கிரியைகளை பற்றி தான் அதிகமாக பேசப்படுமா. More than our words, our actions speak louder, isn't it? ஆமென். இல்லை, நம்மளுடைய வார்த்தைகளை விட நம்முடைய செய்கைகள் அதிகமாக நம்மளை குறித்து பேசும். ఓకే, ఆశ దేవుని మాటకు లోబడి చూపించాడు క్రియల ద్వారా. ஆசா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வெறும் அந்த வார்த்தையை கேட்கறது மட்டும் இல்லை, அவருடைய செய்கைகளையும் அப்படிப்பட்டதாகவே இருந்தது. ఓకే, ఆశ దేన్ని వెతకమని అడుగుతున్నాడంటే ప్రజల్ని దేవుని వాక్యాన్ని మీరు వెతకండి, దేవుని ధర్మశాస్త్రమును మీరు వెతకమని யூதா ప్రజలకు పిలుపునిస్తున్నాడు. அதாவது அவர் என்ன பண்ணாருன்னா, நீங்கள் வெறும் தேவனை நம்பி மாட்டம் வாழுங்க அப்படின்னு சொல்ல, தேவனோடு மாத்திரம் இருங்கன்னு சொல்ல, தேவனுக்கு பிரியமானதை செய்து தேவனுடைய நியாய பிரமாணத்தின் படி நடக்கவும் அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ఓకే, ఆశ మొదట్లో ఎలా ఉన్నాడు అని అంటే ఆశ దేవునికి లోబడ్డాడు, అందుని బట్టి దేవుడు 10 సంవత్సరాల నెమ్మదిని అనుగ్రహించాడు. ஆசான் அவர் தேவனோடு இருந்ததுனால அவருக்கு 10 வருஷம் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். అయితే ఆ సంవత్సరంలో అతనికి యుద్ధములు లేకపోవడం చేత దేశం అంతా నెమ్మదిగా ఉన్నది. యెహోవా అతనికి విశ్రాంతి కలుగజేశాడు కాబట్టి అతడు యూదా దేశ ప్రాకారములు గల పట్టణములను కట్టించాడు. అక్కడ యుద్ధములు ఏమీ లేవు కాబట్టి ఆ యొక్క ప్రాకారాలను ఆశ కట్టించాడు. அங்கே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் இந்த 10 வருஷம் சமாதானம் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அவர் யூதாவை நோக்கி என்ன பண்ணாருன்னா, அங்கன்னா பெரிய பெரிய தேசங்களை, அங்கே பெரிய பெரிய அலங்கங்களை, கோபுரங்களை எல்லாவற்றையும் கட்டி அங்கே கர்த்தருக்காக அதை கட்டி வைத்தார். అయితే ఇదంతా ఒక చాప్టర్గా మనం చూడొచ్చు. 1 నుంచి మేబీ 1 to 7 వర్సెస్ we can consider as a one chapter, one part. நாம் இந்த எல்லா வார்த்தைகளையும் இந்த 1ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனத்துக்குள்ளே எல்லாவற்றையும் பார்த்த முடியும். இந்த ஹோல் சாப்டர் இந்த 1லேருந்து 7 வரைக்கும் மாத்திரம் தான் இருக்கிறது. అంటే 8th వర్సెస్ నుంచి మనం చూస్తే ఆ కాలమున డాళ్లను ఈటలను పట్టుకొని 3 లక్షల మంది యూదా వారును కేడములు ధరించి విల్లు చేయి 2,50,000 మంది బెన్యామీనును కూడిన సైన్యము ఆసాకు ఉండని వీరందరూ కూడా పరాక్రమశాలుడు. நீங்கள் இந்த 8வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா 7 வசனம் வரைக்கும் வேற. நீங்கள் இப்போ கேட்டது நம்ம திரும்ப சொன்னாலும் கூட இந்த 7வது வசனம் வரைக்கும் உங்களுக்கு சமாதானம், அமைதி இது எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இந்த 7வது வசனத்துக்கு அப்புறம் இந்த 8வது வசனத்தை நீங்கள் பாருங்கள், யூதேயாவிலே
பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3,00,000 பேரும் பென்யமீனிலே கேடகமும் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். So how many members they have? 86,000. Yes, 3,80,000. Isn't it? Their strength is 3,00,000. 3,00,000 பேரும் 2,80,000 பேரும். Yeah, 80,000. Ninth verse, we go to the 9th verse. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியா ஆகிய சேரா 10,00,000 பேர்கள் சேர்ந்து சேனையோடு 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். What is their strength? இவர்களுடைய ஸ்ட்ரென்த் நீங்க பாருங்க. அவங்க 3,00,000 2,50,000. ஆனா இவங்க எத்தனை பேர்? 10,00,000 பேர் அவருக்கு எதிராக போட்டி போட்டு இப்போ வராங்க. ஓகே, எவரது ఎక్కువ ఉంది సైన్యం? இப்போ நீங்க பார்த்தீர்களா, யாருது? ஆசாவுடைய ராஜபாரத்திலே அதிக ஜனங்கள் போட்டி போட்டு இருக்கிறாங்களா பராக்கிரமசாலிகள்? இல்லைன்னா நீங்க இங்க படிக்கிற ஜெராக் அவருடைய ராஜபாரத்தில் அதிக ஜனங்கள் இருக்கிறாங்களா? சொல்லுங்க. ஜெயராக்னுடைய ராஜபாரத்திலே 10,00,000 பேர் இருக்கிறாங்க பராக்கிரமசாலிகள். 10,00,000 பேர். ఆసా యొక్క రాజ్యము సైన్యము చిన్నది. ஆசாவினுடைய ராஜ்யம் சின்னது, அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் குறைந்த பேர். జెరాహు 300 రథములు వేసుకొని వస్తాడు. జెరాహు 3,00,000 రథங்களை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ఓకే, అంటే ఎంత పెద్ద సైన్యం ఉందో వాళ్ళతో ఇప్పుడు వీళ్ళు యుద్ధం చేయాలి. இப்போ எவ்வளோ பெரிய சேனைகள் வந்து கொண்டிருக்கிறது அவர்களோட போட்டி போடுறதுக்கு. అయితే అప్పుడు ఆసా చేసినటువంటి తెలివైన పని ఏంటంటే దేవుని వైపు కన్నులెత్తి చూశాడు. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசா செய்த பணி என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஞானமாக பார்க்கணும். ஞானமாய் ஆசா ஒரு காரியத்தை இங்கே செய்தார் என்பதை நாம் வேதத்திலே பார்ப்போம். We can read verses 11. இப்போ நாம் 11வது வசனம். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான், மரேசாவுக்கு அடுத்த செப்பதேனும் பள்ளத்தாக்கிலே யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறான். 11th verse. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். எஸ், ஆசா ఇప్పుడు పూర్తిగా దేవుని మీద ఆధారపడ్డాడు. ஆசா இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா முழுமையாக தன்னை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தான். ஆசாக்கு తెలుసు అతనుకున్న సైన్యంతో అతను ఏమి చేయలేడని అతనికి తెలుసు. ஆசாவுக்கு நன்று தெரியும், இவ்வளோ பெரிய சேனையை என்கிட்ட இருக்கிற குறைந்த சேனையை வைத்துக்கொண்டு நான் ஜெயிக்க முடியாதுன்னு ஆசாக்கு நன்கு அறியும். కానీ దేవునికి సమస్తము సాధ్యము అని ఆశ నమ్మాడు తన జీవితంలో. ஆனா தேவன், அவர் ஆசா என்ன நம்பினார் அப்படின்னா, தேவன் நினைச்சா இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் ஜெயிக்க முடியும் என்பதை ஆசா விசுவாசித்தார். ఓకే, అయితే దేవుడు ఆ యొక్క కూషీయులతో, ఇథియోపియన్స్తో, జెరాహుతో దేవుడు యుద్ధం చేశాడు. సో వారు భయపడి అక్కడి నుంచి పారిపోయారు. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எதிராக கர்த்தர் யுத்தம் செய்தார். கர்த்தர் யுத்தம் செய்து அத்தனை லட்சம் பேரில் எல்லாரையும் 5,00,000 பேரை வெட்டி வீழ்த்தும்படியாக செய்தார். அங்கிருந்து அவர்களை தெரித்து ஓடவும் செய்தார். అంటే ఇది ఆశ లేకపోతే ఆశ యొక్క సైన్యము యుద్ధం చేయలేదు, కానీ దేవుడు యుద్ధం చేశాడు. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசாவுடைய சேனைகள் யுத்தம் செய்யல, தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். సో అక్కడ ఇంకా ఏముంది అంటే నెమ్మది ఉంది. இப்போ இன்னும் என்ன இருக்குது? இப்போ நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா 7 வசனம் வரைக்கும் நம்ம சொன்னோம் நிம்மதி இருக்குதுன்னு சொல்லி. 8வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட சேனைகளையும் சண்டைகளையும் நம்ம பார்க்குறோம். பட் ஸ்டில் இன்னும் சமாதானம் நிலவி கொண்டே இருக்கிறது அந்த தேசத்தில் என்பதை நாம் பார்க்கிறோம். Once 2 Chronicles chapter 15 last verse you can read, last verse. ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. యుద్ధము ఇల్లాదిరుంది. నో వార్స్ అట్ ఆల్. నో వార్స్. యుద్ధమే జరగలేదు. 35 సంవత్సరాలు నెమ్మది ఉన్నది ఆసా రాజ్యంలో. ஆமென். அவருடைய அரசாண்ட 30 வருஷமும் அந்த இடத்துல பிரச்சனையே இல்லாத இருந்தது. ఓకే, దేవుడు అంత కృపను అనుగ్రహించాడు. தேவன் அப்படிப்பட்ட கிருபையை அவருக்கு அளித்தார். ఇదంతా ఎందుకు అనంటే ఆసా దేవుణ్ణి నమ్మాడు,
దేవునికి యథార్థంగా ఉన్నాడు, దేవునికి లోబడి జీవించాడు. కాబట్టి எப்படி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஆசா தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவராக இருந்தார், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவராக இருந்தார், தேவன் மீது விசுவாசம் வைக்கிறவராக இருந்தார். అయితే మనుషులకు ఉండే ప్రాబ్లం ఏంటంటే, మనకి నెమ్మదిగా ఉంటే అంతగా నచ్చదు. అవునా? நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், நாம் ஒருவேளை நம்ம நிம்மதியாக இருந்தோம்னா கூட நம்ம நிம்மதியாக இருக்கிறோம் நம்ம நினைக்கிறதும் இல்லை, நம்புறதும் இல்லை. అంటే మనకి ఎప్పుడు ఏదో ఒకటి కావాలి, ஏதோ ஒன்று நமக்கு வேணும்னு நம்ம நினைப்போம். అవునా? ఏదో ఒకటి ఎవరో ఒకరి గురించి మనం మాట్లాడాలి, ஏதாவது குறிச்சோ இல்லை யாரையோ குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக்கொண்டே இருப்போம். వేరే వాళ్ళ సమస్య కూడా మన మీద వేసుకోవాలి, மற்றவருடைய பிரச்சனையை கூட நம்ம மேலே போட்டுப்போம். అయితే ఆశ పరిపాలనలో 35 సంవత్సరాలు దేవుడు నెమ్మదిని అనుగ్రహించాడు. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆசாவுடைய ராஜ்யபாரத்தில் 30 வருஷம் அவர்களோட நிம்மதியாகவே கர்த்தர் அவரை நடத்தினார். இட்ஸ் a big number. இட்ஸ் a big number. 2 Chronicles chapter 16 verses 1. 2 நாளாகவும் 16வது அதிகாரத்திலே முதல் வசனத்தை நாம் கேட்போம். ஆசா அரசாண்ட 36 வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசானிடத்தில் போக்கும் வராததுமாய் இருந்தபடி ராமாவை கட்டினான். So which year is this? 36வது வருஷம். இது எந்த வருஷம்? அது 30 வருஷம் சமாதானத்தோடு நடத்தினார். இப்போ இன்னொருத்தர் எதிர்கொண்டு வராரு. எப்போ வராரு? 36வது வருஷம் வராரு. సో ఇంకొక సమస్య వచ్చింది ఆసాకి. இன்னொரு வாய்ப்பு, இன்னொரு பிரச்சனை வந்தது ஆசானுக்கு. ఓకే, ఇది 10 years అప్పుడు కూషీయుడైన ఇథియోపియన్ అయిన జెరాహు యుద్ధానికి వచ్చినప్పుడు ఆస ఏం చేశాడు? దేవుని మీద ఆధారపడ్డాడు. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த 10 வருஷங்கள் சமாதானம் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, இந்த அவருக்கு எதிர்கொண்டு வந்த ஜெராக்கின் சரத்தில் கூட அவர் கர்த்தர்கிட்ட வேண்டிக் கொண்டார். సో 35 years పరిపాలన అంటే ఆసా ఇప్పుడు మంచి పెద్దోడు అయిపోయి ఉంటాడు, మంచి పొజిషన్ ఉంటుంది. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 வருஷம் அவர் அரசாண்டாருன்னு சொன்னால், அவர் என்ன பண்ணியிருப்பார்? இப்போ நல்லா வெல்த்தி ஆகிட்டு இருப்பார், நல்லா பெரிய ஆளாகவும் மாறி இருப்பார். మేబీ చక్కగా ధనం ఉండొచ్చు, వెండి ఉండొచ్చు, బంగారం ఉండొచ్చు, చక్కగా కూడబెట్టుకొని ఉండొచ్చు. இப்போ அவருக்கு எல்லாமே தனம், அவருக்கு ஐஸ்வர்யம், அவருக்கு பலன், அவருடைய படைகள் பெருத்து அல்ல. நீங்கள் இப்போ அவர் முதல்ல இருந்ததுக்கும் அந்த 10 வருஷம் சமாதானத்தோடு இருந்த நாட்களில் அவருக்கு எல்லாம் குறைவாக இருந்திருக்கும். அவருடைய தந்தை கிட்டேருந்து எடுக்கிறாரு. ஆனால் 35 வருஷம் அவர் அரசாண்ட பின்னாடி அவருக்கு எல்லாமே அதிகமாக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் உணர்ந்துக்கணும். అయితే ఇప్పుడు పొజిషన్ కొంచెం పెరిగింది కాబట్టి కొంచెం గర్వం కూడా పెరిగి ఉంటుంది. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பொசிஷனும் பெருகிச்சு, எல்லா ராஜ்யபாரம் பெருகிச்சு, ஜனங்க பெருகிட்டாங்க, பணம் பெருகி போச்சு. இப்போ என்ன வந்துடும்? கொஞ்சம் நமக்கு பெருமையும் பெருகிடும். అందుకని ఏం చేస్తున్నాడు అని అంటే, 2వ వచనంలో మనం చూస్తే క్లియర్గా అర్థమవుతుంది మనకి. 2வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் ஆகிடும். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து தமஸ்குவின் வாசம் பண்ணுகிற பென்னதாத் எனும் சீரியாவின் ராஜாவின் இடத்துக்கு அனுப்பி. ఓకే, ఇప్పుడు ఇందాక చెప్పుకున్నాం 10 సంవత్సరాల నెమ్మదిలో కూషీయుడైన ఇథియోపియన్ అయినటువంటి జెరాహు వచ్చినప్పుడు దేవుని మీద ఆధారపడినటువంటి ఆస ఇప్పుడు 36వ సంవత్సరమున రాజైన బెయేషా అతని రాజ్యం మీదకి వచ్చినప్పుడు ఎవరి మీద ఆధారపడుతున్నాడు? సిరియా రాజు అయినటువంటి బెన్హదు మీద ఆధారపడుతున్నాడు. என்ன பண்ணுறாரு? 10 வருஷம் அவர் நடத்தின்னு இருக்கும்போது அவருக்கு எதிர்கொண்டு வந்த ஜெராக்கு எதிராக இருந்த சமயத்தில், அவருக்கு குறைந்த ஜனங்கள் இருந்த நேரத்தில் மாத்திரம் அவர் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொண்டார். 10 அவருக்கு ஜனம் இல்லாதனப்போ 10 லட்சம் பேர் அவருக்கு எதிர்கொண்டு வந்தப்ப அவர் கர்த்தரை அண்டிக் கொண்டார். ஆனால் 35 வருஷம் அவர் அரசாண்டு, அவருடைய ராஜ்யபாரம், அவருடைய பணம், அவருடைய பொருள், அவருடைய அரசாங்கம் எல்லாம் பெருசானதுக்கு அப்புறம் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? எல்லாம் வளர்ந்த பிறகு அவர் இந்த இடத்துல கர்த்தரை நம்பலை, அவர் இங்கே வேற ஒரு காரியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். ఓకేనా? అయితే రాజైన బెన్హదదు, సిరియా రాజైన బెన్హదదు అతను ఇచ్చిన దాన్ని యాక్సెప్ట్ చేస్తాడు. ఎస్, నేను నీకు సపోర్ట్ చేస్తాను అని చెప్పేసి అంటాడు. அவர் என்ன சொல்கிறார்? இப்போ எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு சிறிய தேசத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? இப்போ எல்லா பொருளையும் கொடுத்துட்டு அவர்கிட்ட இந்த எங்கேருந்து எடுத்து கொடுக்குறாரு? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து எல்லா பொண்களையும் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு? இப்போ நீங்கள் தான் பார்த்துக்கணும், எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவை நம்பி அவர் இருக்கிறார்.
ఇప్పుడు మనము మన పొజిషన్ పెరిగే కొద్దీ మనం ఎలా ఉండాలి అని అంటే మనం ఒదిగి ఉండాలి. வி மஸ்ட் ஹம்பிள் ourselves. நம்முடைய பொசிஷனோ இல்லை நம்முடைய காரியங்களோ நம்முடைய வெல்த்தியோ பெருகும்போது நம்ம எப்படி இருக்கணுமா, நம்ம தாழ்மையோடு இருக்கணுமா. ஆமென். ఓకే, కానీ ఆస మొదట్లో ఎలా ఉన్నాడు అని అంటే ఇన్ ద బిగినింగ్ ఆస వాజ్ ఒబీడియంట్ టు ద లార్డ్. பாருங்கள், இந்த ரொம்ப ரொம்ப நம்ம நேர்த்தியாக கற்றுக்கொள்ளக்கூடிய வசனம். நாம் கூட அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். நம்ம சில நேரத்தில் நல்ல வேலை பணம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்மளை தாழ்த்திக்குள்ளே நம்ம மறந்து நம்மளை உயர்த்தி கொண்டு போகிறோம். அப்படி இல்லை. ஆசா என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், பணம் இல்லை, அவருடைய ஜனங்களும் பொருட்களும் எல்லாம் குறைவாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார். ఇప్పుడు దేవుడు గొప్పవాడా రాజు గొప్పవాడా? இப்போ நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவானவர் உயர்ந்தவரா இல்லை ராஜா உயர்ந்தவரா? చెప్పండి. అండవరే, ఇజంట్ ఇట్? బట్ ఆసా ఏం చేస్తున్నాడంటే అండవరని విడిచిపెట్టేసి రాజే గొప్పవాడని రాజు దగ్గరికి వెళ్ళాడు. பாருங்க, இங்கே அவர் என்ன பண்ணுறாரு, ஆசா. இப்போ நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்களே யார், இயேசு கிறிஸ்து தான் பெரியவர்னு. ஆனால் இந்த ஆசா என்ன பண்ணுறாரு, அப்படிப்பட்ட பெரியவரை ஓரம் வச்சுட்டு பூமியில் இருக்கிற ராஜாவை பெரியவர்னு நினச்சி அவர்கிட்ட உதவிக்கு போயிட்டார். ఎందుకంటే అతనుకున్న పొజిషన్ బట్టి, అతనుకున్న ధనమును బట్టి, అతనుకున్న వెండి బంగారాలను బట్టి దేవుడు గుర్తు రాలేదు. ஏன் தெரியுமா, அவர் எதுக்கு கர்த்தரை மறந்தாருன்னா, அவர்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தினாலும் அவர்கிட்ட இருக்கிற பணத்தினாலும் பொருள்களினாலும் அவர்கிட்ட இருக்கிற பொண்ணுனாலும் இது எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா கர்த்தரை அவர்கிட்ட இருந்து மறைச்சு அவர் ஒரு ராஜா மேலே நம்பிக்கை வைத்தவராய் போய்விட்டார். సో అతని జీవితం ఎంతో బాగుంది, అవునా? స్టార్టింగ్లో ఈవెన్ 35 years ఎంతో నెమ్మది రాజ్యంలో. 35 வருஷம் அவர் சமாதானத்தோடவே இருந்தார். ఓకేనా? అపవాది మన జీవితంలో మనకి నెమ్మది ఉండడం అపవాదికి నచ్చదు. ఓకేనా? అపవాది ఏం చేస్తాడు అని అంటే ఆ నెమ్మది సమయంలోనే మనకి ఏదైనా ఒక శోధన పెట్టడానికి ట్రై చేస్తాడు అపవాది. அப்போவாதி சாத்தான் என்ன பண்ணுவாருன்னா, நீங்கள் சமாதானத்தோடு இருக்கும்போது தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனையும் சேர்த்து அவர் அங்கே வைப்பார். సో మనము ఆ శోధనను ఎలా జయించాలి అని అంటే ప్రార్థన ద్వారా జయించాలి. நாம் என்ன பண்ணணும்னா, சோதனை நமக்கு வரும்போது நம்ம ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தான் செய்யணும், நம்ம ஜெபம் செய்ய வேண்டும். దేవుని మాటను వినుట ద్వారా దాన్ని జయించాలి. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத அளவுக்கு அவர் செய்வாங்க. అయితే ఈలోపు దేవుని సేవకుడైన దీర్ఘదర్శి 7th verse, we will read 7th verse. 16th verse. 16th 7th verse. அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனனி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரிய ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு తప్పి పోయిచ్చు. నమ్ముకుంటే సిరియా రాజు యొక్క సైన్యముని వశము నుండి తప్పించుకొని పోయారు. ఇప్పుడు రాజు అయినటువంటి ఆస సిరియా రాజును నమ్ముకున్నాడు. దేవుడు ఏం చేశాడు అనంటే అతని సేవకుడైన దీర్ఘదర్శి హనానీని పంపించి, నువ్వు చేసినది ఏంటి, నీకు దేవుడు ఎంతో మేలు చేశాడు కదా, కానీ ఇప్పుడు నువ్వు దేవుని విడిచిపెట్టేసి ఈ సిరియా రాజుని నమ్ముకున్నావు, ఈ సిరియా రాజు నిన్ను విడిచిపెట్టి పారిపోయాడు. ஆமென். பாத்திரம் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் ஆசா என்ன பண்ணார், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தூரம் வச்சுட்டு சிரியா ராஜாவை முன்ன வச்சார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்ற இந்த அனனின்ற தீர்க்கதரிசி மூலமாய் அந்த ஆசாவுக்கு வெளிப்படுத்தினார். நீங்கள் என்ன பண்ணீங்க, கர்த்தரை விட்டு விலகி போனீங்க, அது நிமித்தமாக சீரியா படைகள் எல்லாம் உங்கள் கைகளை விட்டு விலகி போனது. సో మనము మన జీవితానికి వస్తే మనం కూడా when we take salvation, when we take బాప్తిజం, మనం ఎప్పుడైతే బాప్తిజం తీసుకుంటామో యేసుక్రీస్తు నా రక్షకుడు అని అంగీకరించి ఎప్పుడైతే బాప్తిజం తీసుకుంటామో అప్పుడు మనం ఎలా ఉంటాము, చాలా ఉత్సాహంగా ఉంటాం. అవునా? இல்லை, நாம் எப்போதெல்லாம் நம்ம இந்த பேப்டிசம் எடுத்துக்கொள்ளுகிறோமோ அப்போதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, இயேசுக்கு நம்ம அப்படியே கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கிறது போல, தைரியத்தோடு இருக்கிறது போல நாம் நம்மை உணர்ந்து கொள்கிறோம். இட் இஸ் a beginning stage for us. அது நம்மளுடைய தொடக்க நிலை, தொடக்க நாட்களிலே. అవునా? మన ప్రారంభ దశలో మనం ఎంతో ఉత్సాహంగా ఉంటాం. நாம் அந்த நேரத்தில் எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறோம்ல. మరి అదే ఉత్సాహము నీ తుది దశలో కూడా ఉందా, ఎండింగ్లో కూడా ఉందా? அதே உற்சாகம் உங்களுடைய வாழ்நாள் கடைசி வரைக்கும் இருக்கிறதா? అదే నమ్మకము ప్రారంభంలో నీ బాప్తిజం తీసుకున్నప్పుడు దేవుడే
నా రక్షకుడు యేసుక్రీస్తే నా రక్షకుడు, నేను ఆయనే నమ్ముకుంటాను, ఆయనే విశ్వసిస్తాను, ఆయనే ఆరాధిస్తాను అని చెప్పి అంటున్నాం. మన పొజిషన్ పెరిగే కొద్దీ అదే నమ్మకమును మనం కలిగి ఉన్నామా మన జీవితంలో? ஆமென். நாம் இந்த பேப்டிசம் எடுக்கும்போது நம்முடைய தொடக்க நிலையில் நம்ம எப்படி சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவே என்னுடைய இரட்சகர், இயேசு கிறிஸ்துவே எனக்கு எல்லா காரியங்களையும் செய்கிறார், அவரே என்னை நடப்பிக்கிறார் நான் சொல்லி அவரோட விசுவாசத்தோடு அவர்கிட்ட வருவோம். இப்படியே நம்முடைய கடைசி காலம் வரைக்கும் நம்ம இருக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது இல்லை. நாட்கள் பெருகி போக போக போக, நாட்கள் தள்ளி போக போக நாம் என்ன பண்ணுறோன்னா ஆண்டவரோடு கூட பின்ன தள்ளி போகிறோம். இந்த ராஜாவை பார்க்கறது போல் எல்லா காரியங்களும் சேர்ந்த பின்னாடி நாம் கூட அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா ஆண்டவரை விட்டு விலகி தூரம் போய் கொண்டே இருக்கிறோம். So we'll read 10th verse. நாம் இந்த இடத்துல 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான். இதெல்லாமலும் அக்காலத்திலே ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். ఎస్, దీర్ఘదర్శిని ఏం చేశాడు? అతని మీద కోపపడి అతన్ని బాధించినట్లుగా మనము బందీ గృహంలో వేసి బాధ పెట్టాడు అతన్ని. அது என்ன பண்ணாரு, அப்படி சொன்ன அந்த தீர்க்கதரிசி மேலே கோவப்பட்டு அவர் ஜெயிலில் போட்டு எல்லாம் பண்ணி அவர் மேலே அவருடைய கோபத்தை காண்பித்தார். కానీ దావీదు ఎందుకు గొప్ప రాజు అయ్యాడు అని అంటే, ఎప్పుడైతే దేవుని ప్రవక్త అయినటువంటి నాతాను నువ్వు చేసింది తప్పు అని చెప్పినప్పుడు దావీదు అతని మీద కోపపడలేదు, అతనిని చెరసాలలో వెయ్యలేదు, కానీ నేను చేసినది తప్పు అని ఒప్పుకున్నాడు దావీదు. எப்படி தாவீது எப்படி பெரிய ராஜபாரமாக ஆனார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நாத்தான்வேன் மூலமாக அவர் செய்த தவறை அவர்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினார். ஆனால் அந்த நேரத்தில் உணர்த்தும் போது தாவீது நாத்தான்வேல் மேலே கோவப்படலை. அந்த இடத்துல அவர் கோவப்படாமல் அவர் தவறை ஒப்புக்கொண்டதின் நிமித்தமாக அவருடைய ராஜரீகம் பெருகியது, அவர் பெரிய ராஜாவாக அவருடைய நாட்களிலே நடந்தப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஆசா அப்படி செய்யவில்லை. కానీ ఆశ ఆ విధంగా చేయలేదు కదండి, తన హృదయాన్ని కఠినం చేసుకున్నాడు. ஆனால் அவர் என்ன பண்ணார், ஆசா தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டார். అయితే 12వ వచనంలో చూస్తే இந்த ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரியாவே தேடினான். ఓకే, ఆశ యొక్క కాలుల వ్యాధి, ఇజంట్ ఇట్? ఆ వ్యాధి వచ్చిన తర్వాత కూడా దేవుణ్ణి వెతకలేదంట ఆశ. அப்படிப்பட்ட வியாதி வந்தபோது கூட அவர் தேவனை நோக்கி பார்க்கல, அவர் கர்த்தரை கூப்பிடல. ఓన్లీ హీ వాస్ సర్చింగ్ ఫర్ ద డాక్టర్స్. அவர் மருத்துவரை தேடி சென்றார். హీ వాస్ నాట్ సర్చింగ్ ఫర్ గాడ్. அவர் கர்த்தரை தேடவில்லை. ఓకేనా? అంటే ఇదంతా ఎందుకు చెప్తున్నాను అని అంటే, మన ప్రారంభ దశ ఎలా ఉన్నది అనేది ప్రాముఖ్యం కాదు, మన యొక్క చివరి దశ, హౌ ఈజ్ అవర్ ఎండింగ్ ఈజ్ వెరీ ఇంపార్టెంట్. நாம் தொடக்க நிலையில் எப்படி இருக்கிறோன்றது மாத்திரம் முக்கியம் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வரை நாம் எப்படி இருக்கிறோம் என்பதே மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ఆశ ప్రారంభ దశలో మనము చాప్టర్స్ చదువుతున్నప్పుడు ఆశ కంటే ఇంకా గొప్ప రాజు ఎవరు ఉండరేమో, 10 సంవత్సరాలు నెమ్మది, ఈవెన్ 35 years నెమ్మది, సో ఇతను గొప్ప రాజు అని మనం అనుకుంటాం, అవునా? ఈవెన్ చాప్టర్స్ చదివే కొద్దీ మనకు బాధ అనిపిస్తుంది, అరే ఒక్క చిన్న పొరపాటు చేసి మొత్తం అంతా నాశనం చేసుకున్నాడు అని చెప్పి బాధ అనిపిస్తుంది. அதாவது நீங்கள் இப்போ இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த 10 வருஷம் நிம்மதியாக இருந்தது. ஆனால் நீங்கள் அதுக்கடுத்து வசனங்களை நீங்கள் பார்த்து கொண்டே வரும்போது சின்ன சின்ன பிரச்சனையாக வந்து கடைசியாக அவர் கர்த்தரை விட்டே விலகி போகிற காரியங்களை உங்களால் இங்கே பார்க்க முடிகிறது. కాబట్టి మనకి వచ్చేవి అన్నీ కూడా చిన్న చిన్న సమస్యలే. நமக்கு கூட இந்த நாட்களிலே வருகிற பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்நாளில் ஸ்டார்டிங்கில் நமக்கு கூட கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம மிக உற்சாகத்தோடு இருப்போம். ஆனால் கர்த்தரோடு நடந்து நாம் அதிக நாட்கள் செல்லும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு தான் இருக்கும். కాబట్టి ఈ చిన్న చిన్న సమస్యలను బట్టి మనం దేవుణ్ణి దూరం పెట్టకూడదు, దేవుని మీద ఆధారపడాలి. நாம் என்ன பண்ணணும்னா, இப்படிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரதுனால கர்த்தரை தூக்கி தூரம் வச்சுட்டு கூடாது. நம்ம என்ன பண்ணோம், கர்த்தரையே நம்பி கர்த்தருக்காகவே நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ யுவர் பிகினிங் இஸ் இம்பார்ட்டன்ட், மோர் தென் தட் யுவர் எண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய வாழ்க்கையின் தொடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அதை காட்டிலும் முக்கியமானது. కాబట్టి మనందరం కూడా దేవుని మాటకి లోబడుతూ
మరి ఏ పరిస్థితుల్లో అయినా కూడా దేవుని మీద ఆధారపడుతూ ముందుకు వెళ్దాం. అటు విధంగా దేవుడు మనల్ని దీవించును గాక. ஆமென். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தரோடு நடக்கிறவர்களாக இருந்து நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கம் மாத்திரம் கிடையாது, என்னுடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தமும் ஆண்டவரே, சிறிய சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை கொண்டு நான் கர்த்தரை விலக்கி வைக்காமல், அதை நான் தூரப்பெட்டாமல் என்ன பண்ணணும், கர்த்தரோடு கூட எப்பொழுதும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நான் விலக்கி வச்சுட்டு அவரோடு கூட நான் என்ன பண்ணணும்னா நடந்து போகிறவனாக இருக்க வேண்டும். ஆமென். అందరికీ వందనాలు. థ్యాంక్ యూ. ஆமென். கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாம் ஒரு விஷயம். ஜீசஸ் பாருங்களேன், இந்த ஆசா ராஜாவினுடைய தொடக்கம் தேவனை தன்னுடைய துணையாக கொண்டிருந்தான். நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே எனக்கு நீங்க துணையா வரணும்பா, நீங்க எனக்காக வந்து யுத்தம் செய்யணும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில போக்கில் வரத்துல எல்லா இடத்துலையும் நீங்க நிற்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்துல துணையை கேட்டு நின்ற ஒரு மனுஷன். ஆனா கடைசி நாட்கள்ல பரிகாரிகளை தேடி ஓடுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிட்டானா. அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கிறோன்னு ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி பார்க்கலாமா? ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது ஆண்டவரே? கேட்ட வசனத்தின்படி இந்த ஆசா ராஜாவினுடைய தொடக்கத்தின் போல நம்முடைய தொடக்கம் இருக்கலாம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் வந்து நிற்கலாம். நான் உனக்கு துணையா நிற்கிறேன்பா, உன்னுடைய கரத்தை பிடிச்சு நடத்துறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா முடிவு ஆரம்பத்தை குறித்தது அல்ல, முடிவை குறித்தது தான் எல்லாமே. ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட அப்படியே கேட்டு போப்போம், ஆண்டவரே ஒருவேளை என்னுடைய ஓட்டத்தை நான் எப்படி தொடங்கினேன் ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் எப்படி தொடங்கினேன், என்னுடைய ஜெப ஜீவியம் எப்படி தொடங்க ஆரம்பிச்சிச்சு. தொடக்கத்துல எல்லாவற்றிற்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னுடைய தேவனை மாத்திரம் நோக்கி நிற்கிறதாய் நான் நின்று கொண்டிருந்தேனே. ஆனா காலப்போக்கில் அந்த ஆசா ராஜா தேவனுடைய ஆலயத்தில் இருந்த காரியங்கள் எல்லாம் எடுத்து பாஷா என்கிறவன் ஒருவன் வந்து அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி கட்ட ஆரம்பித்த எல்லா கொத்தளங்களுக்கு விரோதமாக மற்றவங்களிடத்துல போய் ஆதரவை தேட ஆரம்பிச்சிட்டான். தேவனுடைய ஆதரவை விட்டு, தேவன் துணையா நிற்கிறாரு, ஆனா அதை மறந்து மனுஷனை தேடி போக ஆரம்பிச்சான். அதனால அவனுடைய வாழ்க்கையில மொத்தமா எல்லாம் மாறி போச்சு. வியாதி வருது, ஆனாலும் கூட அவன் தேவனை தேடுவதை விட்டு விட்டு தொடக்கத்துல பாத்தீங்கன்னா மக்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிறான், உடன்படிக்கைகளை எழுதுறானா. நீங்க அந்த அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா உடன்படிக்கைகளை கொண்டு வருகிறான். நம்முடைய தேவனை தவிர வேறு தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்கப்பா, எல்லாரும் வந்து உடன்படிக்கை பண்ணுங்க. தங்களுடைய சொந்த ஜனங்கள் எல்லாரையும், அந்த தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் கூட்டு உடன்படிக்கை பண்ணின மனுஷன் இன்னைக்கு பரிகாரிகளை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டான். தேவனிடத்துல கேட்பான், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை உண்மை துணையா கொண்டிருந்து ஆரம்பிச்ச ஆண்டவரே, ஆனா இன்னைக்கு மனுஷனை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம், மனுஷனை நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் பாய்க, நீர் எங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தொடக்கங்கள் எப்படி இருந்ததோ தேவனை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒருவேளை அற்பமா இருந்திருக்கலாம், இல்ல பெரிய காரியமா இருந்திருக்கலாம், ஆனா நாங்கள் இனிமேல் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கும்படியாக, உம்மை எங்களுடைய துணையாய் கொண்டு உம்மை பின்பற்றி நடக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமா வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் வந்து நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவாங்க. Now may the grace of God, love of Christ, fellowship of the Holy Spirit rest and abide with us now and forevermore. Amen.